ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, யார் யாரையோ வணங்குகிறாய். யார் என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் செய்கிறாய். ஆனால் நான் சொன்னதை மட்டும் ஏன் நீ காலதாமதம் ஆக்குகிறாய்? குலதெய்வத்தை போய் வணங்கு என்று நான் பலமுறை சொல்லிவிட்டேன். உன்னையே சுற்றி கொண்டு இருக்கிறது உன் குலதெய்வம். அதை நீ ஏன் இவ்வளவு அலட்சியப்படுத்துகிறாய் தங்கவே? உன்னுடைய குலதெய்வத்தை நீ வணங்க வேண்டும். வருஷத்திற்கு ஒரு முறை அல்ல, தினமும் காலை எழுந்தவுடன் உன் குலதெய்வத்தை நீ வணங்கும் பொழுது இன்னும் நீ அதிகமான வகையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். சில பேர் குலதெய்வத்தையே மறந்து விடுகிறார்கள். அதனால் அவர்கள் பெரிய பெரிய விஷயத்தை எல்லாம் சந்திக்கிறார்கள். உன்னுடைய குலதெய்வத்தை நீ தொடர்ந்து தினமும் வழிபட்டு வா. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடங்கல்களும் கஷ்டங்களும் சீக்கிரத்தில் உன்னை விட்டு விலகும். நீ உன்னுடைய தெய்வத்திற்காக எதுவும் செய்ய வேண்டாம். தினமும் கையெடுத்து ஒரு முறை காலை எழுந்தவுடன் வணங்கிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பாரங்களும் அனைத்து தேவையில்லாத சக்திகளும் உன்னை விட்டு விலகி உன் வாழ்க்கையில் நீ நினைத்த அனைத்து சுப காரியங்களையும் உனக்கு குலதெய்வம் செய்து தரும். குலதெய்வத்தை யார் அலட்சியப்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையே அலட்சியமாக போய்விடும் தங்கமே. இந்த சாய் நான் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் உன்னிடம் நான் இந்த நொடி வந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். நீயோ அலட்சியப்படுத்தாமல் உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் வளர வைத்து வா. நான் ஏதாவது உனக்கு சொல்கிறேன், உன் காதுக்கு அந்த செய்தி வருகிறது என்றால் நிச்சயமாகவே அது உனக்கானதாக இருக்கும். உன்னை தப்பிக்க வைக்கவும் உன்னை காப்பாற்றவும் தான் இருக்கும். நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய தெய்வத்தை நீ வணங்கும் பொழுது அந்த தெய்வமே உன்னை சுற்றி இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் விலக்கிவிடும். நீ தைரியமாக இரு. வருமானத்திற்காக ஏங்குகிறாய், ஆனால் உனக்கு தேவையான வருமானங்கள் இதுவரை கிடைக்கவில்லை. நீயோ இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் கஷ்டங்கள் சொல்கிறது தவிர உன் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லை என்ற வருத்தமும் ஏக்கமும் உன் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. காலங்களை நினைத்து கவலைப்படுவதை விட இந்த தெய்வத்திடம் வந்த பிறகு நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. தெய்வமானது உன்னை இந்த நொடி சோதித்தாலும் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு நகர ஒரு பெரும் தூணாக இருக்கும். நீ இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறாய். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளும் இருந்து விடுபட போகிறாய். சீக்கிரமாகவே உன்னுடைய சூழ்நிலைகளும் உன்னுடைய கவலைகளும் படிப்படியாக மாறி உன்னுடைய வாழ்க்கை ஒரு நந்தவனம் போல மிக பிரகாசமாக பூத்து குலுங்கும். நீ நினைக்காத வகையில் உனக்கான வருமானங்களும் செல்வங்களும் நிலைத்து உன்னை வசதி வாய்ப்புடன் வாழ வைக்கும். இனி உன் வாழ்க்கை முழுவதும் இன்பம்தான். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னையே நீ நினைத்து சந்தோஷப்படும் வகையில் உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாற்றப்படும். இந்த சாயான நான் உனக்கு எல்லா வசதிகளையும் அதிகரித்து நீ எதற்காக என்னிடம் தேடி வந்தாயோ அதை நான் உனக்கு அள்ளி அள்ளி தர வந்துவிட்டேன். ஏக்கங்களை குறைத்துக்கொள். இனி கனவுகள் மிக பெரிய லட்சியங்களும் உனக்கு நிறைவேற்றி தரப்படும். இனி எல்லாம் உன் கையில் இருக்கும். யார் கையையும் எதிர்பார்த்து இனி நீ எதையும் செய்ய வேண்டாம். இனி எல்லாம் உன் வசமே. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.